ஒரு அழகான சிறிய கிராமத்தில் கார்த்திக் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் புத்திசாலி. ஆனால் ஒரு சிறிய குறை இருந்தது. அவன் அம்மா அப்பா சொல்வதை கேட்கவே மாட்டான். கார்த்திக், படிக்க போ. கார்த்திக், அதிக நேரம் வெளியே விளையாடாதே. கார்த்திக், பொய் சொல்லாதே என்று பெற்றோர் எத்தனை முறை சொன்னாலும் அவன் கவனிக்கவே மாட்டான். ஒரு நாள் மாலை கார்த்திக் கிராமத்தில் இருந்த முருகன் கோவிலுக்கு போனான். அவன் கோவிலில் நின்று மெதுவாகச் சொன்னான், முருகா, எல்லாரும் என்ன திட்டுறாங்க. நான் நல்ல பையனா இல்லையா? நீயே சொல்லு. அந்த இரவு கார்த்திக் தூங்கிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுக்கு ஒரு விசித்திரமான கனவு வந்தது. அந்த கனவில் முருகன் அவன் முன்னால் தோன்றினார். முருகன் சிரித்துக்கொண்டே கேட்டார், கார்த்திக், நீ நல்ல பையன்தான். ஆனா உண்மையிலே நல்ல குழந்தை ஆகணும்னா 3 விஷயங்கள் செய்யணும். கார்த்திக் ஆச்சரியமாக கேட்டான், என்ன 3 விஷயம் முருகா? முருகன் மெதுவாக சொன்னார், முதல் விஷயம், பெற்றோர் சொல்வதை கேள். 2வது, பொய் சொல்லாதே. 3வது, மற்றவர்களுக்கு எப்போதும் உதவி செய். இந்த 3 விஷயம் செய்தால்தான் உண்மையான நல்ல குழந்தை ஆக முடியும். அடுத்த நாள் காலை கார்த்திக் விழித்துக் கொண்டான். அவன் அந்த கனவை நினைத்தான். அந்த நாளிலிருந்து அவன் அம்மா அப்பா சொல்வதை கவனமாக கேட்க ஆரம்பித்தான். நண்பர்களுக்கும் உதவி செய்ய ஆரம்பித்தான். சில நாட்களில் எல்லாரும் சொன்னார்கள், கார்த்திக் இப்போ ரொம்ப நல்ல பையனாகிட்டான். கார்த்திக் சிரித்தான். ஏனென்றால் அவன் மனதில் தெரியும், அந்த நல்ல மாற்றம் முருகன் கற்றுத்தந்த பாடம். பெற்றோர் சொல்வதை கேட்பதும் நல்ல மனசு வைத்திருப்பதும் தான் ஒரு குழந்தையை உண்மையான நல்ல குழந்தையாக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படி பல அழகான கதைகள் கேட்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.